ஆல் வெல்கம் பேக் டு அறிவோம் அறிவை. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆத்திச்சூடி லெசனோட புக் பேக். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்க, ஆத்திச்சூடி லெசன்ஸோட புக் பேக் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 55 பார்க்கலாமா? பயிற்சி. படித்தும் எழுதியும் பழகுக, படித்தும் எழுதியும் பழகுக. நன்மை கடைபிடி, நன்மை கடைபிடி. நீர் விளையாடல். நூல் பல கல், நூல் பல கல். நேர்பட ஒழுகு, நேர்பட ஒழுகு. நோயினுக்கு இடம் கொடேல். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம மீனிங் பார்க்கலாம். நன்மை கடைப்பிடி, நல்லதை மட்டுமே நம்ம செய்யணும். நீர் விளையாடல், நீரை வீணாக்காமல் தண்ணீரில் விளையாடுற பழக்கத்தை விட்டுடணும். நூல் பல கல், புத்தகங்கள் பல கற்க வேண்டும். புத்தகங்களை படிக்க படிக்க நம்ம அறிவு வளர்ச்சி ஏற்படும். நேர்பட ஒழுகு, நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நோயினுக்கு இடம் கொடேல், நோயின்றி வாழ வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? சத்தான உணவு வகைகளை சாப்பிடணும். அடுத்ததாக பொறுத்துக. மேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோட்டலாக என்ன பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு பிக்சர், ஒரு பொருளை ஒரு பெரியவர்கிட்ட ஒரு குட்டி பையன் எடுத்து கொடுக்குறான். அவர் நன்றி சொல்கிறாரு. அடுத்த பிக்சர், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கான் இந்த குழந்தை. அடுத்த பிக்சர், புத்தகங்களை உட்காந்து எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து படிக்கிறாங்க. அடுத்த பிக்சரில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறார். இப்போது நாம் இதை மேட்ச் பண்ணணும். இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? நூல் பல கல், நன்மை கடைபிடி, நேர்பட ஒழுகு, நோயினுக்கு இடம் கொடேல். இப்போ மேட்ச் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன் நன்றி, அதாவது இவர் நன்றி சொல்கிறார். இந்த பிக்சரோட எதை மேட்ச் பண்ணணும்? நேர்பட ஒழுகு. எங்கேயோ தொலைஞ்சு கிடந்த ஒரு பொருள் எடுத்து இந்த பையன் இவர்கிட்ட ஒப்படைக்கிறான், நேர்மையாக நடந்துக்கிறான். ஸோ நேர்பட ஒழுகு. நெக்ஸ்ட் பிக்சரில் நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய காய்கறிகளை சாப்பிட்டா என்னது? நோய்கள் வராது. நோயினுக்கு இடம் கொடேல். அடுத்த பிக்சரில் குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. நூல் பல கல், நூல் பல கல். அடுத்தது இவருக்கு உதவுறாரு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? நன்மை கடைபிடி, நல்லதை மட்டுமே செய்யணும், நல்லதை மட்டுமே செய்யணும். இப்போ எல்லாரும் அடுத்த பேஜ் எடுத்துக்கலாம். அடுத்த பேஜில் இங்கே கொடுத்துருக்க வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கில வார்த்தைகளை நிரப்பணும். தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம், தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். இது எனது கரிக்கோல், பென்சில் கரிக்கோல், பென்சில் கரிக்கோல். அழிப்பான் எரேசர், நம்ம எரேசர்னு சொல்லுவோம்ல, அதுதான் எனது அழிப்பான். ஷார்ப்னர் துருவி, ஷார்ப்னரை தமிழில் என்னன்னு சொல்லுவோம்? துருவி. கிரையான்ஸ் வரை மெழுகு, கிரையான்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? வரை மெழுகு. அடையாள அட்டை, உங்கள் ஸ்கூல் ஐடென்டி கார்டு இருக்கும்ல, அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? அடையாள அட்டை. புத்தகப்பை, ஸ்கூல் பேகை புத்தகப்பை. அடுத்து கரும்பலகை, பிளாக் போர்டு கிளாஸில் இருக்கும்ல, அதுதான் கரும்பலகை. நாட்காட்டி, நாட்காட்டினா கேலண்டர். அடுத்து மின் விசிறி, ஃபேன், மின் விசிறினா ஃபேன். மேசைனா டேபிள். விளையாட்டு திடல்னா பிளே கிரவுண்ட். சாலைனா ரோடு. வாயில் கதவு என்ட்ரன்ஸ் கேட். மதில் காம்பவுண்ட் வால். பழச்சாறு ஃப்ரூட் ஜூஸ். பழப்பாகு ஜாம். வறுவல் ஃப்ரைட் சிப்ஸ். மெதுரொட்டி பிரெட்டு, மெதுரொட்டி பிரெட்டு. பனிக்கூழ் ஐஸ்கிரீம், பனிக்கூழ் ஐஸ்கிரீம். தண்ணீர் புட்டி வாட்டர் பாட்டில். இது எல்லாமே நம்ம எந்த பொருள் பயன்படுத்தினாலும் சரியான தமிழ் வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 57. வந்த பாதை. முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குக. இங்கே இருக்கிற பறவைகளின் பெயர்கள்லாம் நம்ம இங்கே எழுதணும். இங்கே முதல் எழுத்தை மாற்றி அதுக்கான பறவை பெயரை கண்டுபிடிக்கணும். பேருந்து, பேவை மாற்றி பருந்துன்னு எழுதியிருக்கோம். வாளி, வாவை மாற்றி கிளி. மத்து, முதல் எழுத்து மாறி வாத்து. மேகம், ஃபஸ்ட் எழுத்தை மாற்றியாச்சு, காகம். சந்தை, முதல் எழுத்தை மாற்றினா ஆந்தை கிடைக்குது. அடுத்த எக்ஸசைஸ், முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குக. முதல் எழுத்தை என்ன பண்ணணுமா? நெடிலாக மாற்றணுமா? பார்க்கலாமா? இங்கே உள்ள பிக்சர்ஸ் தான் இங்கே ஆன்சராக வரப்போகுது. கல், கால். குடை, கூடை. பனை, பானை. நகம், நாகம்.
மலை மாலை. இதெல்லாம் முதல் எழுத்துக்கள் எல்லாம் நெடில் எழுத்துக்களாக மாற்றப்பட்டிருக்கு. அடுத்தது பார்க்கலாம். படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக. படத்திற்கு பொருத்தமான சொல். இங்கே படம் கொடுத்துருக்காங்க, 2 சொல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்டான சொல்லை எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் வால். வால் வால் எந்த இல்ங்கிறத நீங்கள் படிச்சுக்கணும். புலி புலி புலி. கோழி கோழி கோழி. வெள்ளம் வெள்ளம் வெள்ளம். பள்ளி பள்ளி பள்ளி. மலை மலை மலை. இப்போ 3 பேஜில் உள்ள புத்தக பயிற்சிகள் பார்த்தாச்சு. அடுத்த பேஜில் இருக்க புத்தக பயிற்சியை பார்க்கலாம் வாங்க. 2ஆம் எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக. 2ஆம் எழுத்தை நீக்கணுமா. பஞ்சு இஞ்சு எடுத்துட்டோன்னா பசு. ஆவணி வேவை எடுத்துட்டோன்னா ஆணி. சட்டை 2ஆம் எழுத்தை நீக்கிட்டோன்னா சடை. பகல் 2ஆம் எழுத்தை நீக்கிட்டோன்னா பல். அடுத்து பாடல் 2ஆம் எழுத்தை நீக்கியாச்சு, பால் கிடச்சிருக்கு. தவளை 2ஆம் எழுத்தை நீக்கியாச்சுன்னா தலை கிடச்சிருக்கு. அதுக்குரிய பிக்சர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொல்லிற்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. பலகை கை. மாமரம் மரம். கண்ணாடி கண். வவ்வால் வால். விண்மீன் மீன். அடுத்து சொற்படிக்கட்டுகளை நிரப்புக. கை புகை. பலகை மல்லிகை. தும்பிக்கை பூ பூனை. பூட்டு பூச்செடி பூச்செண்டு. அடுத்து இந்த பக்கம் வரலாம். மை சுமை ஒருமை. வால் வானம். இப்போ 4 பக்கத்தில் உள்ள புத்தக பயிற்சிகள் பார்த்தாச்சு. பேஜ் நம்பர் 58 வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். எல்லோரும் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாபா.